மூன்றாம் வார்த்தை, ஸ்ரீயே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சிலுவையிலே 7 பூக்களை உதித்தார். முதலாவதாக அவர் மன்னிப்பு என்ற பூவை உதித்தார். இரண்டாவதாக ரட்சிப்பு என்ற பூவை உதித்தார். மூன்றாவதாக தன்னுடைய தாயையும் தனக்கு அன்பான சீசனையும் பராமரிக்க செய்பவராக பராமரிப்பு என்ற 3வது பூவை முத்தாப்பாய் மொழிந்தார். முள்மூடி சூட்டப்பட்டவராய் 3 ஆணிகளால் கடாவப்பட்டவராய் அகில உலக மக்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பை சம்பாதித்து ரட்சிப்பை சுதந்திரிக்க செய்தவராய் தன் தாய்க்கு முதல் மகனாக தான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறவராக இந்த 3ஆம் வார்த்தையை அவர் மொழிந்தள்ளினார். தனக்கு இன்னும் அநேக சகோதரர் சகோதரிகள் இருந்த பொழுதிலும் தான் முதலாவதாக தன் முதல் மகன் என்ற அந்த கடமையை செய்கிறவராக சிலுவையிலே காணப்படுகிறார். ஆம், அவர் எல்ரோயி, காண்கின்ற தேவன். சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் சகித்தவராக எல்லா ஜனங்களையும் எல்ரோயியாக காண்கிறவராக பார்க்கிறார். அங்கே சிலுவையின் அடிவாரத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் தாயாரும் அவர்களுடைய சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் 3 ஸ்திரீகள் மாத்திரமே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே அவருக்கு அன்பான சீசன் தன் மார்பிலே சாய்ந்து இளைப்பாறினவனாக அவருக்கு மிகவும் அன்பாயிருந்த அந்த சீசன் யூதாஸ் அவரை காட்டி கொடுத்து விட்டு ஓடி போய்விட்டான். பேதுருவோ அவரை மறுதலித்து விட்டு சென்று விட்டான். யோவான் இங்கே நிற்க மற்ற 9 சீசர்களும் கடந்து சென்று விட்டார்கள். ஒரு சிலர் அங்கே நிற்கிறார்கள். ஆம், ஆண்டவர் காண்கிற தேவனாக அனைவரையும் பார்க்கிறார். தனக்கு அன்பான தாயை பார்க்கிறார். யோவான் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு சுவாமி காண்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் சிலுவையிலிருந்து அவர் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயை பார்க்கிறார், தன்னுடைய அன்பான சீசனையும் பார்க்கிறார். சரி, இந்த இயேசு சுவாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னை பரிகசித்த, தன் முகத்தில் துப்பிய, தன்னை வாரினால் அடிப்பித்த அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கொடுத்தவர். சிலுவையின் கசையடிகள் உழுத நிலமாக அவருடைய முதுகை மாற்றிய பொழுதும் பாரமான சிலுவையை சுமந்து வந்தவர். இப்பொழுது சிலுவை அவரை சுமக்கிறதாக அவர் காணப்படுகிறார். தன்னை மக்களுக்கும் மன்னிப்பு வழங்கியவராக, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த கல்வனுக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ற பாக்கியத்தை வழங்கியவர். தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தவராக அங்கு காணப்படுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நாயுனர் விதவைக்கு ஒரே ஒரு வாலிப மகன் உண்டு. அவனும் மரித்து போய்விட்டான். அவனை பாடையில் சுமந்து கொண்டு செல்கின்றனர். பின்னாலே இந்த நாயுனர் விதவையும் அழுது கொண்டே செல்கிறாள். என யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று அவள் கதறி அழுகிறவளாக காணப்படுகிறாள். அந்த சமயம் இயேசு அவளை பார்த்து மனம் வருந்தியவராக, கர்த்தர் அவளுடைய வேதனையை அறிந்தவராய் அவளை அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்றார். அவன் எழுந்து நின்றான். அவனை அவனுடைய தாயிடமாய் ஒப்படைத்து விட்டு அவர் கடந்து சென்றார். வாலிபனின் மரணம் அந்த தாயை எத்தனையாய் வாட்டியதோ அந்த செயல்பாட்டை அவர் அறிந்தவர். அந்த நேரம் அந்த மகனை உயிரோடு எழுப்பி தன் தாயிடம் ஒப்படைத்தவர். அவர் தாயின் அருமையை உணர்ந்தவராக அந்த சிலுவையிலே காணப்பட்டார். மாத்திரமல்ல, தாய்க்கு தலைமகன் செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்தவர். மோசே மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளில் 5ஆம் கற்பனையாகிய உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வசனத்தை நினைவு கூர்ந்தவராக தன் தாயை நோக்கி பார்க்கிறார். இந்த மரியாள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவள் ஸ்திரீகளில் பாக்கியவதி என்று போற்றப்பட்டவள். கானாவூர் கல்யாணத்தின் போது தன் மகனோடு அவள் சென்றிருக்கும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறை காணப்பட்டது. திராட்சரசம் குறைவாக இருந்ததால் பந்தி பரிமாற சற்று தடுமாறினர். உடனே மரியாள் இயேசு சுவாமியிடம் சென்று திராட்சரசம் பரிமாற குறைவாய் இருக்கிறதே என்று சொல்ல, ஆண்டவர், ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை
என்று தன் தாயிடம் செல்கிறார். அம்மா என்று அவர் அழைக்கவில்லை. ஸ்திரீயே என்றால் கனம் பொருந்தியவள். தன் தாயை ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீயாக இந்த இடத்துல ஸ்திரீயே என்று அழைக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். மரியாள் அதை உணர்ந்தவளாக அதை பந்தி விசாரணை செய்யும் அந்த வேலைக்காரர்களிடம் அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவளுடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. அப்படிப்பட்ட தன் தாயை அவர் தவிக்க விடுவாரா? மாத்திரமல்ல, அவருக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கே அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவிலே அமர்ந்திருக்கிறவராக காணப்படுகிறார்கள். இவர் பிரயாணக்காரர்களோடு அவர் வந்திருப்பார் என்று சொல்லி இவருடைய தாயாரும் தகப்பனாரும் கடந்து வருகிறார்கள். பிரயாணக்காரிடத்தில் தன் மகனை ஒரு நாள் கழித்து தன் மகனை காணவில்லை என்று விசாரிக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு வரவில்லை என்று சொன்னவுடனே மீண்டுமாக அவரை தேடிக்கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே இயேசு சுவாமி போதகர் நடுவிலே போதனையை கேட்கவும் அதை குறித்து வினவவும் செய்கிறார். இதை குறித்து அவருடைய தாயும் தகப்பனாரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதிசயப்படுகிறார்கள். இயேசு சுவாமி அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே இவ கிருபையிலும் மனித தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தியடைந்து வளர்ந்தவராக காணப்பட்டார். ஒரு சமயம் அவருடைய சுத்திகரிப்பின் நாள் முடிந்த பிற்பாடு 2 புறாக்களை கொண்டு மரியாளும் யோசேப்பும் இயேசுவை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்கின்றனர். அங்கே சிமியோன் அவர்களை பார்த்து தன் கைகளில் ஏந்தியவனாக மகிழ்ச்சியுற்றவனாக மரியாளை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்கிறான். தந்த செய்தியை மரியாள் யாரிடமும் சொல்லாமல் தன்னுடைய மனதிலே வைத்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறவளாக காணப்படுகிறார். அடிவாரத்திலும் மரியாள் தன் மகனை உற்று பார்க்க தைரியம் இல்லாதவளாக நொறுங்குண்ட இருதயத்தோடு அழுது கொண்டு காணப்படுகிற தன் தாயாரை ஆண்டவர் எல்ரோயியாக காண்கிற தேவனாக கவனித்து அறிகிறவராக சிலுவையிலே காணப்படுகிறார். சரி, இந்த யோவான் எப்படிப்பட்டவன் என்று பார்ப்போமானால், இந்த யோவான் 12 சீசர்களிலும் யோவான் இயேசு சுவாமியோடு மிகவும் அன்பானவனாக அவருடைய மார்பிலே சாயும் அளவுக்கு அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரிடத்தில் பேசும் அளவுக்கு அவன் உரிமையுள்ளவனாக அன்பான சீசனாக அவன் காணப்பட்டான். அவன் சலமியின் மகனாக கடலிலே மீன்பிடிக்கிறவனாக காணப்பட்டான். அவனுடைய தந்தை செபெதேயுவின் படகுல யோவானும் யாக்கோவும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். அந்த பட்டணத்திலே அவன் பெரிய செல்வ சீமானாக பணக்காரனாக வாழ்ந்து வந்தான். அவனை ஆண்டவர் பார்த்து என் பின்னே வா என்று அழைக்கும் பொழுது அவர் தன் வலைகளை விட்டு தன் படவை விட்டு தன் தாய் தகப்பனை விட்டு தன்னுடைய செல்வ செழிப்புகள் எல்லாவற்றையும் விட்டு அன்றைய தினம் இயேசுவை பின்பற்றி வந்தவன் சிலுவையின் அடிவாரம் அவனுடைய மரண பரியந்தமும் அவரோடு கூட அவன் காணப்பட்டவனாக ஒரு அன்புள்ள சீசனாக நல்லதொரு சிநேகிதனாக அவன் காணப்பட்டான். எங்கெல்லாம் கடந்து சென்றாலும் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் உடன் அழைத்து செல்கிறவராகவே அவர் சென்றார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். யோவான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்கிறான். இயேசுவும் யோவானை பார்க்கிறார். இத்தனை காலம் உடைய மார்பிலே சாய்ந்திலே பாரினேனே, இப்பொழுது எனக்கு சாய மார்பில்லையே என்று அவன் அழுது கொண்டு அங்கு காணப்படுவதை அவனுடைய உள்ள கிடைக்கை ஆண்டவர் பார்க்கிறார். தன் தாயாரையும் பார்க்கிறார். தன் தாயாரை பராமரிப்பதற்கு இத்தகைய அன்புள்ள சீசனை தவிர வேறு ஒருவராலும் பார்க்க முடியாது என்பதை நினைத்தவராக அவரோடு நன்மை பெற்று அவரோடு போசித்த அவரோடு கடந்து சென்ற அத்தனை ஜனங்களும் சீசர்களும் கடந்து செல்ல இவன் ஒருவன் மாத்திரமே சிலுவையின் அடியில் நிற்க அவனுடைய அன்பை உணர்ந்தவராக இவனை தவிர யாரால் நம் தாயாரை பராமரிக்க முடியும் என்று தன் உள்ளத்தில் நினைத்தவராக தன் சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்கிறார். தன் தாயாரை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கிறார். இந்நேரம் முதல் அவர்கள் இருவரும் புதிய உறவாக ஆவிக்குரிய குடும்பமாக அங்கு காணப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்பதை யோவான் அங்கு நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார். மோசே நமக்கு தந்த 10 கற்பனைகளில் 5ஆம் கற்பனையாகிய உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த பிரமாணத்தை சிலுவையிலும் அவர் நிறைவேற்றியவராக காணப்பட்டார். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நினைவு கூறுவோமா? தாய் தகப்பனை கனம் பண்ணுவதனால் நாம் ஒன்றும் கெட்டுப்போவது கிடையவே கிடையாது. இனிமை பெற்றெடுத்த தாய் தகப்பன், நமக்கு வாழ்வு கொடுத்த நமது கணவனுடைய தாய் தகப்பன்,
அவர்களை பராமரிப்பதிலே நாம் எல்லளவும் வருத்தப்படாமல் நாம் கவனிப்போமேயானால் நம்முடைய வயது முதிர்ந்த நாட்களிலும் நம்மை கவனிப்பார்கள். உண்கை நீண்டால்தான் உலங்கை நீடும். நாம் என்ன செய்கிறோமோ அது திரும்ப நமக்கு கிடைக்கும். இன்றைய நாட்களிலும் இருவரும் வேலைக்கு செல்வது நிமித்தமாக தாங்கள் தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்க முடியாமல் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி செலவு பணத்தை கொடுத்து அவர்களை பராமரிக்கும்படி சொல்லி தங்களுடைய காரியங்களை செயல்படுத்துகிற மக்களாக காணப்படுகின்றனர். வேதாகமத்திலும் கூட தன் தாயை தகப்பனை பராமரிக்க முடியாதவர்கள் கொர்பான் என்ற காணிக்கையை கொடுத்து தன்னுடைய கடமை முடிந்தது என்று வாழ்ந்தவர்களாக காணப்பட்டனர். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். சிலுவையில அத்தனை பாடுகள், அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை வேதனைகளையும் சகித்தவராக இருக்கும் பொழுது அந்த நேரமும் காண்கிற தேவனாக தன் தாயின் நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்தவராக தன் தாயை தனக்கு அன்பான சீசனிடமும் தனக்கு அன்பான சீசனை தன் தாயிடத்திலும் ஒப்பு கொடுத்தவராக ஒரு புது வாழ்வை ஏற்படுத்தியவராக காணப்பட்ட இயேசுவை பின்பற்றுகிற நாம் அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் நடந்து செல்வோம். ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறப்பா. சிலுவையிலே நீரப்பா மோசையின் மூலமாக கொடுத்த கற்பனையை முது விரலினால் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை நீர் நிறைவேற்றியவராக தாயே உமக்கு அன்பான சீசன்றத்தில் ஒப்பு கொடுத்தீரப்பா. அவன் எவ்வளவாய் உண்மை நேசித்தான். நான் இனி யாரிடம் ஆறுதல் பெறுவேன் என்று காணப்பட்ட அந்த சீசனுக்கு அன்பான உடைய தாயை கொடுத்தீரேப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை செய்த உண்மை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. காண்கிற தேவனாக சிலுவையிலே அத்தனை கஷ்டங்களை நீர் அனுபவித்த பொழுதும் உடைய கடமையை தவறாமல் செய்தீரேப்பா. அதை போல நாங்களும் கூட ராஜா உடைய மாதிரியை பின்பற்றுகிற நாங்கள் உண்மை போல வாழ எங்களுக்கு உடைய கிருபையை தாரும்பா. எங்களுக்கு உடைய மெல்லிய சத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.